வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரியல்மி 9SE ஸ்பீட் எடிஷன் அதுதான் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. இதுக்கும் நார்மல் எடிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட் டைமாக 144Hz ரியல்மியில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி Snapdragon 778Gயும் கொண்டு வந்திருக்காங்க. எல்சிடி ஸ்க்ரீன் தான், ஆனால் ப்ராசர் வந்து 778G, ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ வேறு என்னெல்லாம் ஸ்பெஷலாக வேறு என்ன இருக்குது, கேமிங்க்கு இது வந்து பெஸ்ட்டு ஃபோனாக எப்படிலாம், இந்த ஃபோனில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்பீட் எடிஷன், மோஸ்ட் ட்ரஸ்டட் பேண்ட் இதெல்லாம் தான் போட்டிருக்கு. அதே மஞ்சள் கலர் பாக்ஸ் தான். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்டாரி க்ளோ கலர். ஸோ இது வந்து க்ளோ ஆகுமா, அந்த டிஃப்ரெண்ட் லைட்டிங்கில் வந்து அந்த மாதிரி க்ளோ ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. மற்றபடி Snapdragon 778G இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது, 144Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ அது என்னென்னு நம்ம பூட் பண்ணிட்டு பார்க்கலாம் எவ்வளோ இதுலேருந்து. ரொம்ப கம்மி இதுலேருந்தே பூட் ஆகும், 30லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர 30W டாட் சார்ஜிங்கும் இருக்குது. சார் வேல்யூ ஹெட்சார் வந்து 1.159, இது வந்து ஹெட்சார். பாடி சார் வந்து 1.028, 1.1க்கு மேலே இருக்குது ஸ்லைட்டாக. அதே மாதிரி 5G பேண்ட்ஸ் நிறையா இருக்குது. N1, N28, N41, N77, N78 நிறையா 5G பேண்ட்ஸும் இருக்குது. ப்ரைஸிங் வந்து இதில் போடல, நீங்கள் இதை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 8/128 இருக்குது, 6GB மாடலும் இருக்குது. ஒரு அவங்களோட எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. இதுவும் இருக்குது, யூசர் கைடும் இருக்குது. இதில் போட்டிருக்கு டெடிக்கேட்டட் ஸ்லாட் போட்டிருக்கு. ஒரு டிசைன், இந்த மேட்ரிக்ஸ் கேமரா டிசைன், ஏஐ கேமரா, அப்புறம் இந்த க்ளோ டிசைன், ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாது, கிளாஸ் மாதிரி தெரில, அது மாதிரி மேட் ஃபினிஷாக தான் இருக்குது. ஃபுல்லாக சைடெல்லாம் பிளாஸ்டிக் தான், கிளாஸ் கிடையாது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான். அது தவிர டாட் சார்ஜ் எத்தனை வாட், 30W. ஆமாம், 5V 6A 30W சார்ஜரு. அதே மாதிரி யூஎஸ்பி டைப் சி கேபிள். ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எம்படடாக இருக்குது. லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் எப்பயுமே அங்கே ஆப்போசிட் சைடு தான் வைப்பாங்க. சிம் கார்டு டெடிக்கேட்டட் ஸ்லாட் தான், 1TB வரைக்கும் எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் இருக்குது. டுவெல் சிம்மு, டெடிக்கேட்டட் ஸ்லாட்டு. பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோனு, அதுக்கப்புறம் 3-in ஆடியோ ஜாக்கும் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி இருக்குது, லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, ஸோ அதனால் பாட்டம் போர்ட்டட் ஸ்பீக்கர் தான். டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோனும் இருக்குது. ஸோ இதை பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, எதுவுமே பண்ணல, டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் போட்டிருந்தேன். ஆனால் ப்ரீலோட் ஆப்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன், இது வந்து ஆண்ட்ராய்டு 12 கிடையாது, அவுட் ஆஃப் த பாக்ஸு. ப்ரோ மாடல்ஸ் மாதிரி ஆண்ட்ராய்டு 12 கிடையாது, ஆண்ட்ராய்டு 11 வித் ரியல்மி 2.0 தான். இதில் ரேம் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ 8GBக்கு வந்து அப் டு 5GB வரைக்கும் எக்ஸ்பென்ஷன், 6GBக்கு வந்து 3GB வரைக்கும் எக்ஸ்பென்ஷன். Snapdragon 778G போட்டிருக்கா. வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் புதுசாக எதுவுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரியல்மி Y 2.0 என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம். மற்றபடி ஏடியாவில் போய் பார்த்தா சிஸ்டம் 8GBயில் 7.3GB இருக்குது. அதுக்கப்புறம் 128GBயில் 106GB இருக்குது. 778G 6nm ப்ராசர், ஒரு நல்ல ப்ராசர். ஆமலை கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும், காஸ்ட் கண்டிங்காக அப்படி பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ்ஸு, 144Hz, 6.6 இன்ச்சு. பிரைட்னஸ் வந்து இவங்க அப் டு 600 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு சொன்னாங்க. 5000 mAh பேட்டரியும் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. டிஆர்எம் இன்ஃபோவில் போய் பார்த்தா வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இது தெரியுதா, 1 2 3 4 5 6 7 30 48 50 60 90 120 144 வரைக்கும் போகும். வைட் N1 சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளேயில் போய் பார்த்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்க தான் ஒழிச்சு வச்சுருப்பாங்களே இங்கே உள்ள. மோருக்குள்ளே போனால் ஆட்டோ செலக்ட் டிஃபால்ட்டாக இருக்குது, வேணும்னா ஹை போட்டுக்கலாம். அவங்க வந்து பவர் யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு, இல்லைனா 60Hzல இது பண்ணிக்கலாம். ஆட்டோ செலக்ட்டு பெஸ்ட்டு, ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது தவிர சென்சார்ஸ், எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. கைரோஸ்கோப், லைட்டு, ப்ராக்சிமிட்டி, மேனுவல் கேமரா, ஆப்வியஸ்லி சப்போர்ட் இருக்குது. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் செக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணால் டக்குன்னு நல்லா கழிது. அடுத்தது வீடியோ செக் பண்ணிடலாம். HDR இருக்குது, அட்வான்ஸ்டு 260 போட்டு பார்க்கலாமா.
ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்குது. ஸோ 2160 போட்டிருக்கேன். குவாலிட்டி எப்படி ஹேங்கெல்லாம் ஆகலை. 2160p ஓகே டீசெண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தேன் ஹேங் ஆகுதா? இப்போ ஓகே. அதான் அந்த ப்ராசஸிங் வந்து 888 அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. ஓகே டீசெண்ட். 1080p டிஸ்பிளேல 1080p பார்த்தா போதாதா? அடுத்தது ஆடியோ குவாலிட்டி வேரியபிள் ரேட் ஷேடிங்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் கேமிங்கில் பார்ப்போம். ஓவராக போட்டிருக்கேன். எவ்வளோ டிஸ்பிளே தான். ஓகே ஆவரேஜான இதுதான், சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆவரேஜான டிஸ்பிளே. ஸோ அடுத்தது கேமரா ஓப்பன் பண்ணுவோம். கேமராவில் 48 MP மெயின் கேமரா. இவங்க வந்து சாம்சங் சென்சார் ரியர் கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2x 5x 10x வரைக்கும் போகும் ஜூம். 10 எல்லாம் டிஜிட்டல் ஜூம் தான், அல்ட்ராவைட் கேமரா கிடையாது. இவங்க வந்து மெயின் கேமரா, அதுக்கப்புறம் மேக்ரோ அண்ட் டெப்த். ஸோ போர்ட்ரேட் கேமரா ஒன்று இருக்குது, 2 MP போர்ட்ரேட் கேமரா, அதுக்கப்புறம் அல்ட்ரா மேக்ரோ மோட் இருக்குது. இதுலேயே வந்து டுவல் வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் மூவி மோட் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 30 FPS மேக்ஸிமம் இருக்குது. 1080p வந்து 60 FPS ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து அல்ட்ரா ஸ்டடி மோடும் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி ஆன் பண்ணால் 1080p 60 FPS வந்துடும். ஏஐ மோட் ஆன் பண்ணால் 1080p 30 FPS மாறிடும். போர்ட்ரேட் மோடும் இருக்குது, பரவாயில்ல. போர்ட்ரேட் மோடில் 1080p 30 FPS கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ப்ராசஸர்னால தான் இருக்கும். நிறையா ப்ராசஸர் வந்து 1080p 30 FPS போர்ட்ரேட் மோட் சப்போர்ட் பண்ணாது. அது தவிர ஃபில்டரும் இருக்குது. ஃபில்டரில் வந்து ஏஐ கலர் போர்ட்ரேட் மட்டும்தான் இருக்குது, இந்த யூனிக் ஃபில்டரு. இவங்க இந்த வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஃபோட்டோஸ்க்கு வந்து போர்ட்ரேட் ஃபில்டர்ஸே சுத்தமாக இல்லை. ஸோ இதில் வந்து போக்கே மோட் இருக்குது, ஏஐ கலர் இருக்குது, டைனமிக் இருக்கா. ஆனால் ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து போர்ட்ரேட் மோடில் இதெல்லாம் இல்லை. ரியர் கேமராவுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த மோடு. அது தவிர ஃப்ரண்ட் கேமரா வீடியோவில் வந்து 1080p தான் மேக்ஸிமம். ஸோ இப்போது கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. realme 9SE ஸ்பீட் எடிஷனோட ரியர் கேமரா சாம்பிள் 4Kல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. 4K 30 FPS, 1080p 60 FPS இருக்குது. அப்புறம் ஏஐ மோடு, அல்ட்ரா ஸ்டடி மோடு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குது? ஜூம் ஆப்ஷன் இருக்கா? ஜூம் 5x 8x 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. டிஜிட்டல் ஜூம் தான். ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸில் எந்த இஷ்யூமே இல்லை. ஜூம் இந்த ஜூம் கூட பண்ணலாம். 2x 5x வரைக்கும் ஜூம் பண்ணலாம். ஆனால் மேனுவலாக ஜூம் பண்ணால் 10x வரைக்கும் போகுது. ஓகே 1080pயில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். போக்கே வீடியோ நார்மல் தான், ஆனால் கலர் போர்ட்ரேட்லாம் போட்டால் 720pக்கு இதுவாகிடும். ஸோ ஹெச் டிடெக்ஷன் எப்படி இருக்குது? 770 ஹெச்சியில் இந்த அளவுக்கு இந்த கேமரா பர்ஃபார்ம் பண்ணுறது. ஃப்ரண்ட் கேமரா 1080p வீடியோ சாம்பிள். 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் சுமார் தான். இதுலேயே அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குது, அவ்வளோதான். ஸோ கேமரா வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருக்குது குவாலிட்டி? நல்லா இருக்கா? ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 48 MP ஓகே தான். ஆனால் இந்த ஷாமி காம்படிஷன்லாம் வந்து 108 MP கொடுக்குறாங்க. ஆனால் போர்ட்ரேட் மோடு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஒரு சில பேர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரியல்மி இந்த மாதிரி
ஓகே, ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை கூடிய சீக்கிரம் வந்து கேமிங் வீடியோ வருது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கூலிங்லாம் இருக்குதுன்னு தான் போட்டிருக்கு. எந்த மாதிரி கூலிங் அதெல்லாம் சொல்லலை. பார்க்கலாம் கேமிங் பர்ஃபார்மன்ஸில் கேமிங் எப்படி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.